வணக்கம் தீபிகா. நிச்சயமாக வடக்கு சட்டமன்ற தொகுதியில் என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரும் பாஜக மாநில அணி தேசிய தலைவருமான வானதி சீனிவாசன் கோவை அவனாசி சாலையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக 2 நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவருக்கு இதில் வலது காலில் ஏற்பட்ட சிறிய பாதிப்பு காரணமாக 2 நாட்களுக்கு முன்பு கோவை பிளமேடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட வானதி சீனிவாசனுக்கு சிகிச்சை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் ஒவ்வாமை காரணமாக ஐசியூவில் வைத்து அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது உடல்நிலை சீரானதால் அவர் ஐசியூவில் இருந்து நார்மல் அறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மருத்துவர் கூறியுள்ளனர். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும் அவர் சுயநினைவுடன் இருப்பதாகவும் நன்றாக பேசுவதாகவும் கூறியுள்ள மருத்துவர்கள் குறைந்தது 3 நாட்களுக்கு அவர் சிகிச்சை பெற வேண்டும் எனவும் 3 அல்லது 4 நாட்களில் பூர்ண குணமடைவார் என்றும் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இன்னும் ஓரிரு நாட்களில் வானதி சீனிவாசன் அவர்களை முழுமையாக குணமடைந்து ஓரிரு நாட்களில் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வானதி சீனிவாசன் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்து வந்துள்ளார். மற்றும் அதே போல் தமிழக முதல்வர் மற்றும் நிதி அமைச்சர் மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் தொலைபேசி மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் வானதி சீனிவாசனிடம் தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்து உள்ளது குறிப்பிடத்தக்கது. தீபிகா.